ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஆரோக்கியால ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர் அளவு உள்ளது எடுத்திருக்கேங்க. இப்போ இதை வச்சு தான் நம்ம பன்னீர் செய்ய போறோங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம இந்த 1/2 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்துல சேர்த்திக்கலாங்க. இப்போ 1/2 லிட்டர் அளவுள்ள பால் நான் சேர்த்தி இது காய வைக்கலாங்க. இப்போ நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கும் போது நமக்கு அதிக அளவு பன்னீர் கிடைக்குங்க. இப்போ பால் நல்லா சூடாயிட்டு இருக்குங்க. இது ஒரு கொதி வரட்டுங்க. பால் இந்த மாதிரி பால் பொங்கி வர டைம்ல நம்ம இது இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இதுல இந்த மாதிரி ஆடையும் வருங்க. அதோட சேர்த்து நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. சிம்ல வச்சுக்கலாங்க. ஃபுல் சிம்ல வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கோங்க. பால் இந்த மாதிரி ஒரு டைம் கொதியானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு இதை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. உங்களுக்கு லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா நீங்க வினிகர் இருந்தா வினிகர் கூட சேர்த்திக்கலாங்க. ஒரு 5 ஸ்பூன் மட்டும் வினிகர் இல்லைன்னா லெமன் இதுல ஒரு 5 ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க. ஒரே அடியா சேர்க்க கூடாதுங்க. பாருங்க, இப்ப கொஞ்சமா நம்ம லெமன் ஜூஸ் ஊத்துனதுக்கு இப்ப பால் லைட்டா திரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ அடுத்து கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. நம்ம நல்லா கலந்து விடவே உங்களுக்கு பால் இந்த மாதிரி திரிஞ்சு வந்துருங்க. தண்ணி தனியா பன்னீர் தனியா நமக்கு கிடைச்சுங்க. நம்ம எல்லா லெமன் ஜூஸையும் ஒரே அடியா நம்ம சேர்த்திட்டோம்னா பன்னீர் சாஃப்டா இருக்காதுங்க, கொஞ்சம் ஹார்ட் ஆயிருங்க. அதிக அளவும் கிடைக்காதுங்க, கம்மியா தாங்க வரும். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ மீதி இருந்த லெமன் ஜூஸை இதுல ஆட் பண்ணிடலாங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க, தண்ணி தனியா பன்னீர் தனியா நமக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி பாத்திரத்துல இந்த மாதிரி வடிகட்டி நம்ம இப்படி வச்சு ஒரு நல்ல காட்டன் துணி நான் தண்ணியில நனைச்சு எடுத்திருக்கீங்க. அத இந்த மாதிரி நம்ம இந்த வடிகட்டி மேல வச்சு இப்ப நம்ம இத ஊத்திக்கலாங்க இந்த தண்ணிய. இப்போ தண்ணி எல்லாம் கீழே அந்த பாத்திரத்துல வந்துருங்க. இப்ப இதை நல்லா நம்ம டச் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த பன்னீர்ல நம்ம லெமன் சேர்த்ததுனால கொஞ்சம் இந்த லெமன் ஃபிளேவர் கொஞ்சம் இருக்குங்க. அதனால நம்ம இதை ஒரு 2-3 டைம் இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அழுத்தி வாஷ் பண்ணக்கூடாதுங்க. நல்லா மேலாப்புல கொஞ்சமா தண்ணி ஊத்தி லைட்டா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பன்னீரை நம்ம தனியா இந்த துணியோட சேர்த்து நம்ம தனியா எடுத்துக்கலாங்க. எடுத்து நல்லா வடிகட்டி இந்த தண்ணியெல்லாம் இல்லாம நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க.
இப்போ தண்ணியை நல்லா நம்ம வந்து வடிகட்டி இந்த கிளாத்ல இருந்து வர்ற தண்ணியை நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறம் இப்ப நமக்கு தேவையான ஷேப்ல நம்ம வந்து இந்த மாதிரி துணியோடவே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு வேணுங்கிற ஷேப்ல வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ நம்ம இந்த வடிகட்டின தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இதுல வந்து நம்ம இந்த இந்த தண்ணியில வந்து நமக்கு புரோட்டீன் அதிகமா இருக்குங்க. நீங்க டயட்ல இருக்கீங்கன்னா இந்த தண்ணியை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்க சூப் செய்யற மாதிரி இருந்தா இந்த தண்ணி யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாங்க. சப்பாத்தி பிசையும் போது தண்ணி தேவைப்படும் இல்லைங்க, அதுக்கு கூட இந்த தண்ணியை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டா வருங்க. அப்புறம் பருப்பு வேக வைக்கும் போது கூட நீங்க இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுல ரொம்ப புரோட்டீன் அதிகமா இருக்கனால இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இது யூஸ் பண்ண வேண்டாங்க. பட் இதுல நிறைய சத்து இருக்குதுங்க இந்த தண்ணியில, எதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்துல இந்த வடிகட்டி மேல இந்த பன்னீரை வந்து செஞ்ச பன்னீரை இப்படி வச்சிருக்கீங்க. இப்ப வந்து இது மேல நம்ம ஏதாவது ஒரு வெயிட் வைக்கலாங்க. இப்ப வந்து இந்த இஞ்சி பூண்டு தட்டுற கல்லை வந்து நான் இது மேல வெயிட்டுக்காக நான் வைக்கிறேங்க. நீங்க வந்து ஒரு கனமான பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கூட நீங்க வந்து வைக்கலாங்க. இப்ப இது வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்ப இது எடுத்து பாத்துரலாங்க எப்படி இருக்குதுன்னு. பாருங்க, சூப்பரான பன்னீர் ரெடியா இருக்குங்க. இப்ப இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, சூப்பரா நல்லா செட் ஆயிடுச்சுங்க பன்னீர். இதை வந்து நம்ம பீஸ் போட்டுருவாங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்குங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.